பூமி சம்பந்தப்பட்டதுக்கு ரெண்டு கிரகம் முக்கியம். ஒன்று செவ்வாய், இன்னொன்று புதன். சோ செவ்வாய் நம்ம பிருத்திவின்னு சொல்றோம். மண்ணு செவ்வாய். இப்ப நீங்க பூமியை போய் பார்க்கணும், ஒரு பூமி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், மண் வளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமி பிராப்தம், ஒரு வீடை வாங்குறோம், இது ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு அந்த வீடு நமக்கு சந்ததியாக அது நமக்கு போகணும். இது பூமி பிராப்தம்னு சொல்றோம். புதன் நல்லா இருக்கணும், அதை அனுபவிக்க கூடிய யோகம். எப்ப பார்த்தாலும் பேங்க்ல அதை அடகு வைக்கிறது, இல்ல அடகுலயே அந்த வீடு இருக்கிறது, இல்லைன்னா அந்த வீட்டை வித்துட்டு திரும்பி இன்னொரு வீடு வாங்குறது, இப்படி ஒரே அந்த வீட்டுல குழப்பம் இருக்கிறதுக்கு புதன் காரகனாக இருப்பார். ஸோ 2 கிரகம் செவ்வாய் மற்றும் புதன், இது ரெண்டுமே நமக்கு நல்லா அமையணும். இந்த ஜாதகத்துல நமக்கு இது ரெண்டும் சரியில்லைன்னா வாஸ்து கோளாறு இருக்கிற இடம் நமக்கு அமையும். இப்ப இந்த செவ்வாய் புதனோட சேர்ந்த சனி ராகுவும் நமக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாந்திரீக பூமி நமக்கு அமையும். பார்த்தோம்னா அந்த வீடு நம்ம போய் வாங்குற வீடு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி மயான பூமியா இருந்திருக்கும். அது நம்மளுடைய நேரம், நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக கோளாறுனால அந்த மாதிரி சில மாந்திரீக பூமிகள் நமக்கு அமையலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் புதன் நமக்கு ஜாதகத்தில் சரியா அமையாமல் இருக்கும் பொழுது இந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம், பட்டா நம்ம பேர்ல தான் இருக்கும், பார்த்தா அது டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இப்போ நம்ம சமீபத்துல பார்த்திருக்கலாம், ஒரு இடத்துல ஒரு பெரிய நேம் இருக்கக்கூடிய ஒரு பில்டர் தான், ஆனா மொத்தமா அது இடிஞ்சு விழுந்து, அதுவும் சென்னையில ஒரு பிரைம் லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த அந்த மண்ணுல இருக்கக்கூடிய, அப்ப எல்லாருக்குமேவா ஜாதக கோளாறாக இருக்கும் இல்லையா? அது அந்த மண்ணுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அது அங்க வசித்த அனைவரையுமே அது பாதித்ததுதான். உங்களுக்கு செவ்வாய் புதன் நல்லா இருந்தாலும் மற்றவர்களுக்கு உண்டான பாதிப்பு, அந்த மண் வளம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அது எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒன்றுதான். உங்க ஜாதகத்துல செவ்வாய் புதன் நல்லா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பூமியை போய் நம்ம வாங்க மாட்டோம். நம்ம வாங்குற பூமி ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம பேரன்கள்லாம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அந்த பூமியில நம்ம போனோம்னா ஐஸ்வர்யம் வளரணும். நம்ம போறோம், அந்த பூமி வளர்ந்து அந்த பூமியிலிருந்து ஒரு 2 வீடோ ஒரு வீடோ நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஐஸ்வர்யம் வளரணும். அப்படிப்பட்ட பூமியாக இருப்பதற்கு நமக்கு செவ்வாய் மற்றும் புத பகவான் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா எந்தவித குறையும் நமக்கு இருக்காது.